ஆட்டோ 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 நந்தினி சீக்கிரம் வண்டி விடுங்க. அந்த பொண்ணா? அவளேதான் சார். எப்படி இருக்கல? செம்மையா இருக்கா சார். அதாவது லுக்குக்கு லுக்கு, ஹோம்லிக்கு ஹோம்லி, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எனக்கு. அப்படியே அரஸ்ட் ஆயிட்டேன் சார். சத்தியமா அவளுக்காக உயிரை கூட கொடுப்பேன் சார். அந்த அளவுக்கு ஒரு லவ் சார். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐயோ எப்படி இருக்கா பாருங்க சார். சார் நானும் அவ்வளோ ஒன்று சேரணும் சார். எங்க லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் சார் ஆசீர்வாதம் பண்ணணும். போதும் நிறுத்துற. அவளை நீ மறந்துடு. நான் இப்பதான் சொன்னேனே சார். எனக்கு அவதான் சார் எனக்கு லைஃப். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுரும். நீங்க ஏன் சார் கோவப்படுறீங்க? ஏன்னா அவ என் பொண்ணுடா. அவளை இன்னையோட மறந்துடு. நந்தினி, நந்தினி, ஏய் நந்தினி. என்னங்க வந்தது வராதமா நந்தினி நந்தினி கத்துறீங்க? என்ன விஷயம்? அவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? எங்க அவ? கூப்பிட அவள. நந்தினி, இங்க வாங்க. என்னப்பா? என்ன அப்பாவா? இதுக்கு தான் நீ வேலைக்கு போறியா? என்னங்க வயசு பொண்ணுங்க, அவளை போய் அடிக்க போறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? என்ன தப்பு பண்ணாளா? இவ பண்ணி இருக்கிற காரியம் இருக்கே. நம்ம அப்பா ஒரு கடங்காரன், கையால் ஆகாதவன். அவனால நமக்கு நல்ல முறையில ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாதுன்னு அவளே ஒருத்தனை தேடி பிடிச்சிட்டாடி. என்னங்க இது? என்னென்னமோ சொல்றீங்களே. என்னென்னமோ ஒண்ணு சொல்லலடி, ஏதோ நடக்குதுன்னு சொல்றேன். இதோ உன் பொண்ணு இருக்காளே, எவனோ ஒருத்தனை காதலிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் காதலுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் எதை வேணா செய்ய தயாரா இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா அவன் என்கிட்டயே வந்து உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன்னு இவளை பத்தி உருகி உருகி வர்ணிச்சிருப்பான். என்னதான் நடந்துச்சு அத சொல்லுங்க. சொல்றேன்டி, சொல்றேன். அப்பவே அந்த நிமிஷமே என் உயிரை என்ன விட்டு போயிடுச்சு. ஏய் என்னடி இதெல்லாம்? அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. அம்மா அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவதான் என்ன சுத்தி சுத்தி வரா. எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? போய் சொல்ல வேண்டாம், அவகிட்ட சொல்லு. இவளை பத்தி அவன் என்கிட்டயே வந்து வர்ணிக்கிறான். இவ அவங்கிட்ட பழகாமியா? அவன் என்கிட்ட வந்து அப்படி சொல்லுவான்? என்னங்க நம்ம பொண்ணு நம்மளே குத்த சொன்னா எப்படிங்க? இவதான் அந்த பையனுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாளே. ஏய், இவ தப்பு செஞ்சுட்டு வந்து நிக்கும் போது கூடவா இவளை நம்புற? இல்லங்க, இவ தப்பு செஞ்சிருக்க மாட்டா. என் பொண்ணு தப்பு செஞ்சிருக்க மாட்டா.
தப்பு வேற எங்கேயோ இருக்கு. தப்பு இவ பேர்லயா இல்ல அவன் பேர்லயான்னு விசாரணை பண்ண சொல்றியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இவ இடம் கொடுக்காம அவ எப்படி இந்த அளவுக்கு இவ பின்னாலேயே பஸ் ஸ்டாண்டா சுத்தி வருவான்? நான் வெளிக்கு போனால அவதான் என்ன துரத்தி வரா. என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் அவனை லவ் பண்ணல. இதுதான்ப்பா உண்மை. சரி, நீ சொல்றது உண்மைனே வச்சுக்குவோம். இப்படி ஒருத்தன் தினமும் உன்னை துரத்தி வர்றாங்கிறத நீ முதல்லயே என்கிட்ட சொல்லல. முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. ஐயோ அப்பா, நான் சொன்னால நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படியே நம்பினாலும் என்ன வேலைக்கு போக விட மாட்டீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ வேலைக்கு போறதே அதுக்கு தானே. அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. அதனாலதான் நான் பயப்படுறேன். நீ இப்படி ஒருத்தன் கூட ஊர் சுத்துறத 4 பேர் பார்த்தா, இதோ உன் தங்கச்சி ரேவதி இவளை பொண்ணு கேட்டு எவன் வருவான்? இல்ல இவளை கல்யாணம் பண்ணிக்க எவன் தயாரா இருப்பான்? ஓடுகாலுக்கு இவ தங்கச்சின்னு தெரிஞ்சா இவளை ஒதுக்கி வச்சிட மாட்டாங்க? ஐயோ, ஏப்பா எல்லாத்தையும் இப்படி இருக்கிறத சொல்றீங்க? சரி, இல்லாததானே. அப்ப நான் சொல்றத கேளு. இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம். அப்பா, யாரோ செஞ்ச தப்புக்கு நான் ஏப்பா தண்டனை அனுபவிக்கணும்? யாரோ இல்ல, தப்பு செஞ்சது நீதான். ச்சே, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். எவனோ ஒருத்தன் ஒரு பக்கம் என் பொண்ணை காதலிக்கிறான், அவனே இன்னொரு பக்கம் என் வீட்டுக்கே வந்து எனக்கு உதவி பண்றதா சொல்லி என்ன டிராப் பண்ணிட்டு போறான். அவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? நீதானே. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறியா? என்னங்க நீங்க யார சொல்றீங்க? உங்களுக்கு கால்ல அடிபட்டப்போ உங்களை வீட்டுல வந்து விட்டுட்டு போனானே அவனா? ஆமா, அந்த ராஸ்கல் தான். இப்ப யோசிச்சு பார்த்தா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கும் என்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் இவளும் அவனும் சேர்ந்து போட்ட டிராமா தான் அந்த ஆட்டோ என் மேல வந்து மோதனதோன்னு எனக்கு தோணுது. ஐயோ அப்பா, அவன் வீட்டுக்கு வந்ததே எனக்கு தெரியாது. நீங்களே வீணா ஏதேதோ கற்பனை பண்ணி ஏன் மேல பழிய போடுறீங்க? ப்ளீஸ் பா, என்ன நம்புங்க. சரி, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றல்ல, அப்ப நான் சொல்றத கேளு. நாளையில இருந்து நீ வேலைக்கு போக கூடாது. அதையும் மீறி போகணும்னா என் போனத்தை தாண்டி போ. ஏமா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் நல்லதே பண்ணாலும் தப்பாயிடுது. தப்பே பண்ணாம இப்படி எல்லாம் தண்டனை கிடைக்குது. நான் ஏன் வேலைக்கு போறேன்னு உனக்கு தெரியும்ல, அப்பாவுக்கும் தெரியும்ல. நம்ம குடும்ப கௌரவத்தை அடமான வைக்கிற அளவுக்கு நான் கேவலமான பொண்ணாமா? சொல்லுமா. என்னடா விஸ்வா, நான் உன்னை புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. நானே அவ பக்கத்துல போய் மிஸ் பண்ணிட்டேனேங்கிற டென்ஷன்ல இருக்கேன். ஏன்டா புரிஞ்சுக்காம பேசுற? பின்ன அவங்க அப்பா கிட்டே போய் நீ அவர் பொண்ணை தான் காதலிக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர்கிட்டயே ஒரு பொண்ணை பத்தி வர்ணிச்சிருக்க. உன்னெல்லாம் என்னடா சொல்றது? நான் என்ன தெரிஞ்சாடா செஞ்சேன்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு வயசானவர்கிட்ட உனக்கு என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்? எனக்கு என்னடா தெரியும்? நந்தினி இருக்கிற அதே ஏரியால அவரும் இருக்காரு. அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நந்தினியை பார்க்க வர போகக்குள்ள கொஞ்சம் ஈஸியா இருக்குமேன்னு பார்த்தேன். அவர் அவளோட அப்பாவே இருப்பாரு நான் கனவா கண்டேன். ஏற்கனவே நந்தினி உனக்கு புடி கொடுக்கலன்னு வேற சொல்ற. இப்ப அவங்க அப்பாவையும் கோவப்படுத்திருக்க. இதெல்லாம் தேவையா உனக்கு? நான் ஒன்னும் அவளை பத்தி அவர்கிட்ட தப்பா வர்ணிக்கலடா. என்னடா பேசுற நீ? என்ன பேசுற? எந்த அப்பனுமே தான் பொண்ணை இன்னொருத்த வர்ணிக்கிறத கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டான்டா. அது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்ல, நீ நந்தினியை காதலிக்கிறங்கிற விஷயம் அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒண்ணு தெரியும். இப்ப அவர் மனசு என்னென்னலாம் யோசிக்கும் தெரியுமா? என்னடா யோசிக்கும்? நீ அவர் ஆக்சிடென்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது, அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்ல பேர் வாங்கின பத்தியா? இது எல்லாமே உன்னுடைய செட்டப்னு யோசிக்க வைக்கும்டா. டேய், என்னடா விட்ட ஓவரா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க? டேய், நான் கொஞ்சமா தான்டா கற்பனை பண்றேன். பாதிக்கப்பட்டவங்க இன்னும் ஜாஸ்தி கற்பனை பண்ணுவாங்க. டேய், என்ன பயமுறுத்தாதடா. உன்னை பயமுறுத்தல விஸ்வா, புரிய வைக்கிறேன். இது விஷயமா நந்தினி அவங்க அப்பா ஏதாவது விசாரிச்சாருன்னா அவ என்ன பதில் சொல்லுவா? அவன் ஏற்கனவே எனக்கு தொல்லையா இருக்கான்னு சொல்லுவா.
இது ஒண்ணு போதாதாடா பிரச்சனை பெருசாக்க? டேய், அவ மனசுல எங்கேயோ ஒரு மூலையில உன் பேர்ல ஆசை இருந்தாலும் அது எல்லாத்தையும் இது கெடுத்துருண்டா விஸ்வா. அவளுக்கு உன் மேல இன்னும் கோபத்தை ஜாஸ்தியா கொண்டா விஸ்வா. சரி, இப்ப அதுக்கு என்னதான் வழி? ஒரே வழிதான் இருக்கு. என்ன சொல்லுடா? நீ நந்தினிய மறக்கணும். உன்னை கொலை பண்றதுக்கு வழி சொல்ல. அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப இதெல்லாம் மறக்கறதுக்கு மறையறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஒரு 5-6 மாசம் அவங்க யார் கண்ணிலையும் படாம இரு. சான்ஸே இல்ல. என்னால அவளை பார்க்காமலாம் இருக்க முடியாது. ஓ டேய், அவ வேணும்னா நீ அவ கண்ணில் படாம இருக்கிறது தான் நல்லது. இன்னொரு விஷயம், இதுல ஒரு நல்லதும் இருக்கு. எல்லா கெட்டதையும் சொல்லிட்டு அப்புறம் என்ன நல்லது? ஆமாண்டா, நீ இங்க வருவியா அங்க வருவியான்னு உன்னை காணாம தேடி தேடி நீ வரவே மாட்டியான்னு உனக்காக அவ ஏங்க ஆரம்பிச்சிடுவா. இது கண்டிப்பா நடக்கும் விஸ்வா. நீ வேணா நல்லா யோசிச்சு பாரு. ஏன் நின்னுட்ட? கல்யாண பேச்ச முடிவு பண்றதுக்கு இந்த வீட்டுக்கு இன்னும் எத்தனை நாள் நடையா நடக்கணும்னு யோசிக்கிறேன். இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வா வா. வாங்க வாங்க மச்சான், வாங்க 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 மச்சான். என்னம்மா நின்னுகிட்டே இருக்கா? உட்காரு. நாங்க உட்கார வரல. ஏம்மா வரும்போதே இவ்வளவு கோவத்தோட வர்ற? பின்ன என்னண்ணே, இந்த கல்யாணம் எப்ப நடக்கும்னு இன்னும் இந்த வீட்டுக்கு எத்தனை தடவை நடையா நடக்கிறது? நாங்க அன்னைக்கு வந்த போதே சொன்னோம்ல, ஒரு நல்ல பதிலா உங்க புள்ளைய கேட்டு சொல்லுங்கன்னு. இப்ப வரைக்கும் எதுவுமே பேசாம இருக்கீங்க. அதனாலதான் நாங்களே மறுபடியும் இங்க வந்திருக்கோம். இன்னைக்காவது ஒரு நல்ல பதில சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். மச்சான், உங்க கோபம் எங்களுக்கு புரியுது. ஆனா அந்த விஸ்வா பிடி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறானே. அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இது ஏற்கனவே பேசி முடிச்ச விஷயம் தானே. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம். இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இதுதான் தேதி, இப்பதான் கல்யாணம்னு நாமளே சொல்லிட வேண்டியது தானே. இத பாருங்க மச்சான், நம்ம காலம் மாதிரி பெத்தவங்க சொல்றத கேட்கிற பிள்ளைங்க இந்த காலத்துல இல்ல. நீங்க புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்கண்ணே, உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நாங்க பொண்ணல பெத்து வச்சிருக்கோம். 1000 பேர் 1000 கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே நம்ம கல்பனாவை பொண்ணு கேட்டு வந்தவங்க கிட்ட எல்லாம் எங்க அண்ணன் பையன் தான் என் பொண்ணுக்கு மாப்பிள, பாக்குவத்துல கூட மாத்திட்டோன்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா என் பையன் கிட்ட பேச முடியல கேட்க முடியலன்னு பொறுப்பே இல்லாம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க. வாங்க பாப்பா, வாங்க அத்தை. நாங்க வரணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா நீங்க தான் எங்களை வரவிடாம பண்ணிடுவீங்க போல இருக்கே. என்னத்த, இது உங்க வீடு. நீங்க எப்ப வேணா வரலாம் போலாம். சும்மா வந்துட்டு போறதுக்கு இங்க என்ன இருக்கு? எங்க பொண்ணு நாங்க இந்த வீட்ல கட்டி கொடுக்கணும். எங்க மாப்பிளைய பாக்குறதுக்காக நாங்க இந்த வீட்டுக்கு உரிமையோட வரோங்கிறது இருக்கணும். அதுல தானே எங்களுக்கு சந்தோஷம். இத பாருங்க அத்தை, நீ எனக்கு வேற எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லு. வந்தவங்க மனசு உடைஞ்சு போக கூடாது. என்னப்பா, என்ன பதில் சொல்ல போற? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளவு நாள்பா? ஒரு 5-6 மாசம் வேணும். என்னது 5-6 மாசமா? ஆமா. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னென்ன இதெல்லாம்? ஆரம்பத்துல என் புள்ள மனச மாத்திரம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்ட.
இப்போ உன் புள்ள என்னன்னா எனக்கு 5-6 மாசம் டைம் வேணும்னு கேக்குறான். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரியா படலண்ணே. தங்கச்சி முதல்ல கோவப்படுறத நிறுத்து. அன்னைக்கு அந்த நந்தினி தான் என் மனைவின்னு உறுதியா சொன்னவன். இன்னைக்கு நம்ம கிட்ட டைம் கொடுங்கன்னு இறங்கி வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறான்னு தானே அர்த்தம். கொஞ்சம் விட்டு பிடிப்போம்மா. கண்டிப்பா நம்ம பேச்ச தட்ட மாட்டான். அண்ணே நீ என்னென்னமோ சொல்லி என்ன குழப்புறண்ணே. இங்க பாரு, கல்பனா இன்னும் 5-6 மாசத்துல படிப்பை முடிச்சுட்டு வந்துருவா. அவ படிப்பை முடிச்சுட்டு வந்த உடனே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டோம். உறவை விட்டு போக கூடாதுண்ணே. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. விஸ்வா கிட்ட பேசி அவன் சம்மதத்தை வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்க பாருங்க அண்ணி, உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துதான் நான் இப்ப அமைதியா இருக்கேன். நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். என்ன பண்றது? 100 பேருக்கு கூட சமைச்சிடலாம். இந்த 3 பேருக்கு சமைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இவளுக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிச்சது இவளுக்கு பிடிக்காது, இவங்க 2 பேருக்கு பிடிச்சது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஆமா, என்னைக்காவது நாங்க அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லிருக்கோமா? நீங்க சொல்லணுமா? இல்லனா எனக்கு தெரியாதா? எங்களுக்கு பிடிச்சது சமைக்கிறது உனக்கு பிடிக்கும். அதுக்கு ஏமா இப்படி புலம்புற? புலம்புறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புக்ஸ் வச்சுட்டேன். இந்தா இதுல 4000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த மாசம் வாடகை பணம் கொடுத்துரு. சரிங்க. ஏய் இருடி, என்னடி அவசரம்? என் பையனுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ரொம்ப பாசக்கார குடும்பம் தான். பிறந்த வீடு வந்தது அப்படியே அவசர அவசரமா இறங்குற. வச்சுக்கிறேன்டி நீ கச்சேரிய பார்க்க தானே போற. குடியா பணம்? யோ, நான் என்ன ஓடி போயிட போறேனா? இரியா தரேன், வா. வா. அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாமா எப்படி இருக்கீங்க? மறுபடியும் நீ அக்காவை பார்க்கறதுக்கு எங்க வீட்டுக்கு வராதனால நாங்க நிம்மதியா தான் இருக்கோம். வாங்க மாப்பிள்ள. வாங்க. இப்ப கூட வரலன்னா அப்புறம் நாங்க எங்க வீட்லயே டெலிவரி பார்க்க வேண்டியதுதான். அதனாலதான் வந்தோம். ஆமா, எனக்கு ஒரு சின்ன டவுட். மாலதி உங்க சொந்த பொண்ணா இல்ல எங்கேயாவது அவளை தத்தெடுத்தீங்களா? மாப்பிள்ள, என்னது வந்தது வராதுமா ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? பின்ன நீங்க செஞ்ச மரியாதைக்கு அப்படியே வந்தோன்னு கொஞ்சம் கொலாவா சொல்றீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். உங்க பொண்ணு முழுகாம இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒரேட்டாவது அவளை வந்து பாத்தீங்களா? இல்ல உயிரோடு இருக்காளா செத்தாளான்னு அவளை வந்து பாத்தீங்களா? அப்புறம் கோவம் வராம? மாப்பிள்ள, வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல. வந்தா 5000 10,000 செலவாகும். சீமந்தா அது இதுன்னு செலவு வச்சிருவான்னு தானே கமுக்கமா இருந்துட்டீங்க. அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. கையில கொஞ்சம் காசு பணம் பரட்டிக்கிட்டு வந்து பார்க்கலான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நீங்க காசை புரட்டிட்டு வர்றதுக்குள்ள உங்க பொண்ணு 2வது புள்ளையவே பெத்துருவா. நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுத்தனா எல்லாம் என் தலையெழுத்து. இதுல எதையாவது பேசிட்டா போலீஸ் கேஸ்னு மிரட்டல் வேற.
சார் காசை கொடுங்க சார். யோ ஏயா கத்துற? தருவாரியா அவரு? எவ்வளவு தம்பி பணம்? 3000 ரூபாய். பள்ளி வாடகை பணம் கொடுத்து வச்சிருந்தேன்ல, அதுல இருந்து 3000 ரூபாய் எடுத்துட்டு வா. இத பாருங்க மாமா, மாலதிக்கு குழந்தை பிறக்கிறதுல எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, உங்களுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு பிறக்க போற முத வாரிசே என் பையன் தானே. அவன் தானே உங்களுக்கு அத்தைக்கும் கொல்லி போட போறான்.